வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோல் துவையல் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி தோசை இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம பீர்க்கங்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மேலே இருக்க இந்த கூர்மையான அந்த பகுதியை நம்ம சீவி எடுத்துட்டு இப்போ தோல் மட்டும் நம்ம ஸ்கின் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா இது போல் உள்ளே இருக்கிற வெள்ளைப்பகுதி வச்சுட்டு நம்ம மேலே இருக்கிற கூர்மையான அந்த பகுதி மட்டும் சீவி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு ஸ்கின்னை மட்டும் தனியாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒயிட்டாக இருக்கிற இந்த பகுதியெல்லாம் நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க, பீர்க்கங்காய் கூட்டு. இப்போ இந்த தொகையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ இது காரத்துக்கு நம்ம ஒரு 2 வரமிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இப்போ இதில் ஒரு சின்ன பீஸை புளியை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க. மிளகாய் எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோல் அது இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த தோலில் நல்லா வதங்கிட்டு கலர் இது போல் சேஞ்ச் ஆன பிறகு நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க, சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூட ஒரு 4-5 வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. பீர்க்கங்காயில் ஃபைபர் இருக்கிறதால நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லதுங்க. இந்த தோல்லையும் சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நம்ம தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் துவையல் சட்னி இது போல் செய்து சாப்பிட்லாம். நல்லா இது போல் குறன்னு அரைச்சிட்ட பிறகு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருக்கும் போதே எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இட்லி தோசை இதுக்கெலாம் துவையலாகவும் தொட்டுக்கலாங்க. இது தண்ணி ஆட் பண்ணி சட்னியாகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.